அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ், வெல்கம் டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடே மணக்கிற கீ ரைஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி சமைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு பாத்திரம் நல்லா ஹீட் ஆகட்டும். பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம இதில் 200 ml கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ நல்லா ஹீட் ஆனதும் 2 பட்டை, 7 ஏலக்காய், 5 கிராம்பு, 2 பிரியாணி லீஃப் ஆட் பண்ணிக்கிறோம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது நல்லா வெடித்து வந்ததும் 100 கிராம் வெங்காயம் நல்லா நைஸாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்துட்டு பிரியாணிக்கு நம்ம ப்ரௌன் கலரில் வேக வைக்கிற அளவு வேகணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வெந்தாலே போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். இப்போ இதில் வந்துட்டு 50 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 25 கிராம் இஞ்சி, 25 கிராம் பூண்டு ரெண்டும் ஒன்றா அரைச்சி நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் நல்லா போயிடுச்சு. இப்போ இதோட நம்ம பெரிய சைஸ் தக்காளி நான் நைஸாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வந்துட்டு நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதும் கையளவு புதினா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு அரிசி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். நான் வந்துட்டு பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸ்னால் 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க, அதுதான் சரியான அளவு. நான் வந்துட்டு 1 kg ரைஸ் எடுத்திருக்கேன், அதுக்கு அளந்து வச்ச தண்ணியை ஆட் பண்ணியாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிச்சு வரட்டும். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள், தண்ணி கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். அரிசி வந்துட்டு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுடுங்க. ரைஸை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக பரட்டி விட்டுக்கலாம். இதோட நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக பரட்டி விடுங்க. பரட்டி விட்டுட்டு மறுபடியும் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ரைஸும் தண்ணியும் சம அளவு வந்துடுச்சு. இப்போ நம்ம தம் விட்டுடலாம். ஒரு 20 நிமிஷம் தம் ஆகட்டும். 20 நிமிஷம் கழித்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்கள், ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது, நல்ல வாசமாகவும் இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். எங்கள் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்ஸ். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.